பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை வெளிப்படுத்துவான். மனிதர்களிடமிருந்து அவனுடைய அமல்களை அவனுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வருவான். 99 ஏடுகளாக. அந்த ஒவ்வொரு ஏட்டுடைய தூரமும் பார்வை எட்டும் தூரம் வரை இருக்கும். அவன் செய்த பாவங்களின் ஏடுகள், குற்றங்களின் ஏடுகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்த்து கேட்பான், அத்துன்கிரு மின் ஹாதா ஷை, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா? நீ செய்த காரியங்கள் தானே இது? உன்னுடைய நன்மை தீமையை பதிந்த அந்த மலக்குகள் ஏதாவது அநீதம் செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறாயா? அவன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான், இது என்னுடைய அமல்கள் தான் இறைவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு அந்த ஏட்டிலிருந்து, அந்த 99 ஏடுகளிடமிருந்து ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டிருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவ்வளவு பெரிய பாவங்களுடைய நன்மைகளுடைய அந்த ஏடுகளில் ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்லுவான், உமக்கு நாம் அநீதம் இழைக்க மாட்டோம், கவலைப்படாதே என்று. அவன் கேட்பான், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய நன்மைகள் பாவங்களுடைய என்னுடைய ஏட்டில் இந்த ஒரு ஆவணம் என்ன செய்ய முடியும் நான் மறுமையில் வெற்றி அடைவதற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தராசை நிறுத்துமாறு சொல்லுவான். அவன் செய்த அந்த 99 ஏடும் ஒரு தராசில் வைக்கப்படும். ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அமல்களும் அவன் உள்ளத்தால் உறுதி கொண்டு வாழ்வில் செயலாக வெளிப்படுத்திய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஏட்டில் வைக்கப்படும். அந்த ஒரு ஆவணம் அவனுடைய 99 ஏட்டையும் மிகைக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை எதுவும் இந்த பூமியில் மிகைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மறுமையின் வெற்றிக்கு எம்மிடத்திலிருந்து நாடுவது இது ஒன்றுதான். இதில் உறுதி கொள்ளுங்கள், இதில் தூய்மை அடையுங்கள், இதை அறிந்து கொள்ளுங்கள், இதை பற்றிய கல்வியை தேடி பயணியுங்கள். யப்ன ஆதம், இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸில் குதுசி, ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய். அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வருகின்ற உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன். எது கண்ணியம், எது வெற்றி, எது மதிப்பு? லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லையா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எம் கண்ணியம், எம் உயர்வு, எம் மதிப்பு. செல்வம் இல்லை, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, கல்வி இல்லை, எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் உலகத்தில் அவர்கள் கொண்டிருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களிடத்திலே இல்லை என்றால் வல்லதீன கஃபரு யத்தமத்தஊன வயأكلون கமா தأكل الأنعام
வன்னாரு மஸ்வல் லஹும். அனுபவிப்பார்கள், உணவை உண்பார்கள், கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று துன்யா எல்லாம் கிடைக்கும் அந்த காபிர்களுக்கு. ஆனால் அதனுடைய கூலி, அவர்கள் தங்குமிடம் நரகம். வன்னாரு மஸ்வல் லஹும். எது கண்ணியம், எது உயர்வு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இழிவானவர்களாக இருந்த எம்மை அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமக்கக்கூடிய இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த கண்ணியத்தின் கூலி இந்த உலகத்திலும் உண்டு, நாளை மறுமையிலும் உண்டு. மிகப்பெரிய வெற்றியாக அதுதான் மிகப்பெரிய வெற்றி. முவஹிதுகளுக்கு, அல்லாஹுவை வணங்கிய லா இலாஹ இல்லல்லாஹுவின் உரிமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றி அதுதான். அதுதான் உண்மையான வெற்றி. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், அஹ்மத் அவர்களே, ஒரு மனிதன் எப்போது உள்ளத்தின் உண்மையான நிம்மதியை அனுபவிப்பான்? அஹ்மத் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கக்கூடிய முதல் 8 என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்தவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவான் தெரியுமா? மரணிக்கக்கூடிய தருவாய் என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேரம் வரும். உறவுகள் எல்லாம் சுற்றி இருப்பார்கள், மருத்துவர்கள் எல்லாம் ஏதோ நோய் என்று குணப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். கல்லா இதா பலகத்தித் தராக்கி வகீல மன் ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக். அவன் உணர்ந்து கொள்ளுவான், இது குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம் என்று. அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுவில் உறுதி கொண்டவன், அதில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவன் சொல்லுவான், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் அமைகிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா. பில் கௌலி ஸாபித். அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியின் வார்த்தை. இதை கூறி மரணிப்பதற்கு அல்லாஹ் உறுதியை தருவான். யார் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறி அதை தன்னுடைய உள்ளத்திலும் செயலிலும் வெளிப்படுத்தவில்லையோ அவர்களுடைய உதடுகள் அசைய முற்படும், ஆனால் மலைகளை விட பாரமானதாக மாறிவிடும். சொல்ல முடியாது. யார் லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கே உறுதி கொடுக்கப்படும் லா இலாஹ இல்லல்லாஹுவை உச்சரிப்பதற்கு. உலகமெல்லாம் அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல் என்று சொன்னாலும் உள்ளத்தில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பதியாமல், செயலில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிப்படாமல் வெறும் நாவுகளால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்பட்டு கொண்டிருந்தால் முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, மறுமையின் முதல் வீடு. இங்கே வெற்றி அடைந்தால் தான் அடுத்த வாழ்க்கை வெற்றி, இங்கே தோற்றுவிட்டால் அடுத்த வாழ்க்கை எல்லாம் தோல்வி. வைக்கப்பட்டு உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்றதற்கு பிறகு மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மன் ரப்புக், உன் இறைவன் யார்? லா இலாஹ இல்லல்லாஹுவை உணர்ந்து
நாவால் கூறி உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்களால் வெளிப்படுத்தி யா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவே வாழ்ந்தவன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு உறுதியை தருவான். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கபரில். அதற்கு பிறகு கபரில் அவனுடைய கூலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுக்கு முவஹிதுக்கு காலையும் மாலையும் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தின் தங்குமிடத்தை காட்டுவான், சொர்க்கத்தை பார்ப்பான். நுழைவதற்கு முன்னால், அதற்கு பிறகு மறுமை மஹ்ஷர். எப்படி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்தவர்களை எழுப்புவான்? குர்ஆன் சொல்லுகிறது, يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. மறுமையில் அல்லாஹ் முஃமின்களையும் நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். மறுமையில் அவர்கள் எழுந்து வரும்போது அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய வலதுபுறம் வெளிச்சத்தால் சூழ்ந்து கொள்ளும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அந்த வெளிச்சம் சிலருக்கு அவர்களுடைய அமல்களை போன்றிருக்கும், சிலருக்கு மலையை போன்று, சிலருக்கு பேரித்த மரத்தை போன்று, சிலருக்கு ஒரு மனிதருடைய உருவத்தை போன்று அந்த வெளிச்சம் அவனை சூழும். காஃபிர்கள் அந்த வெளிச்சம் உடையவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள் இருளில். உங்களிடமிருந்து அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கதறுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களை பார்த்து அவர்களுடைய முழு வாழ்க்கையும் வெற்றி. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக அல்லாஹ் எந்த ஒரு நிழலை தவிர அங்கே நிழல் இல்லையோ அவனுடைய நிழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஏட்டை அவர்களுடைய வலது கரத்திலே கொடுப்பான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாஉம் இக்ரஊ கிதாபியா. லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய கூலி அது. வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படும். அவன் சொல்லுவான், இதோ என் ஏடு, படித்து பாருங்கள். என் தௌஹீத் இது, படித்து பார். என் தொழுகை, படித்து பார் என்று உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு அருள் செய்வான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தில் அவர்களை நுழைவிப்பான். சலாமுன் அலைக்கும் தைபுத்தும் ஃபதுகுலூஹா காலிதீன். அந்த வார்த்தை சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அவ்வளவுதான். வெற்றிகளுக்கெல்லாம் வெற்றி அது. அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் கூலி இல்லை. சொர்க்கத்தில் நுழைந்து விட்டதா லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கூலி முழுமை பெறாது. அல்லாஹ் அழைப்பான், சொர்க்கவாதிகளே ஆஜராகுங்கள். ரப்பே ஆஜராகிறோம், என்னை பொருந்திக் கொண்டீர்களா? இறைவா உம்மை பொருந்திக் கொண்டா கொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா? இறைவா, இதைவிட சிறந்த ஒன்று எப்படி இருக்க முடியும்?
அல்லாஹ் கூறுவான், உஹில்லு அலைக்கும் ரிضواني فلا اسخط عليكم بعده ابدا. என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கூலி இதுவா? கொஞ்சம் நில்லுங்கள். சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்தின் அருட்கொடைகள் மட்டுமல்ல, இவற்றையெல்லாம் விட, சொர்க்கத்தை விடவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னah, எதையாவது உங்களுக்கு நான் அதிகப்படுத்தவா? யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களுக்கு நுழைவிக்கவில்லையா என்று கேட்பார்கள். அல்லாஹ் அந்த உண்மையின் கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் திரையை அகற்றுவான். என்ன திரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. அவனே தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது, பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய ஹிஜாப் வெளிச்சமாகும். لو كشفه لاحرقت شبهات وجهه ما انتهى اليه بصره. அல்லாஹ் தனக்கு இட்ட அந்த திரையை அகற்றினால் வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தின் கதிர்கள் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை சுட்டரித்து விடும். அல்லாஹ் அந்த திரையை அகற்றி விடுவான். அகற்றினால் அல்லாஹுவை நாளை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் எப்படி சந்திரனை பௌர்ணமியின் வெளிச்சத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களோ அது போன்று பார்ப்பீர்கள். இதைவிட ஒரு அடியானுக்கு எந்த அருட்கொடையும் பெரிதில்லை. யா சஆதத மன் ஆஷ அலா லா இலாஹ இல்லல்லாஹ், யா சஆதத மன் மாத அலா லா இலாஹ இல்லல்லாஹ், யா சஆதத மன் கான கப்ருஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜன்னah. வெற்றி எது? மகிழ்ச்சி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்வது. வெற்றி எது? மகிழ்ச்சி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மரணிப்பது. வெற்றி எது? கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவது. வெற்றி எது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரிஷின் நிழல் கிடைப்பது. வெற்றி எது? நாளை மறுமையில் நம்முடைய கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டு, ஏடுகள் கொடுக்கப்பட்டவன் இதை உலகமெல்லாம் படித்து பாருங்கள் என்று அறிவிப்பது. வெற்றி எது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நரகத்தில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிப்பது. வெற்றி எது? சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் கூலியாக அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்